இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மாலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கிறோம்னா, உடைந்த உள்ளமும் சுகமும். ஆங்கிலத்துல ட்ராமா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஐசியூன்னு ஒன்று இருக்கும், ட்ராமா வார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி அந்த ட்ராமா அப்படிங்கிறது பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது, அந்த மாதிரி விஷயங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கும். ஆனா அதை எளிமைப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, மனக்காயங்கள் அப்படின்னு நான் பேச விரும்புறேன். நம்மளுக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகள் நம்ம எப்படி பாதிக்குது, அது எப்படி நமக்குள்ள தங்கிடுது, அதுல இருந்து எப்படி ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிறார் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற விஷயம். சங்கீதம் 147:3 இப்படி சொல்லியிருக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த வசனம் ஆண்டவருடைய சுபாவத்துல ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. அவர் நம்முடைய நம்ம இருதயம் நொறுங்குண்டு இருக்கும் பொழுது, அல்லது உள்ளங்கள் உடைந்து போன போது, நாம நொந்து போன போது, நம்மை அறியாத, சொல்ல முடியாத மிகுந்த வேதனையான சமயத்துல நம்மள அப்படியே அவர் கைவிட்டுறது இல்லை, அல்லது நாம மேல எழுந்து வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்லை. அவர் காயங்களை கட்டுகிறார் அப்படிங்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னால நான் ஒரு மனிதனை பற்றி சொல்ல ஆசைப்படுறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு இந்த விஷயம் புதுசா கூட இருக்கலாம். ஆனா இது ஒரு உண்மை நிகழ்வு. ஹீரோ ஒனோடோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜரை பத்திய ஸ்டோரி இது. அவர் 1947 பிலிப்பைன்ஸோட யுத்தம் நடக்கும்போது பிலிப்பைன்ஸ் காடுகளுக்குள்ளாக அனுப்பப்படுறார் யுத்தம் நடத்துவதற்காக. அப்போ அவருடைய கமாண்டிங் ஆபீசர், அவருக்கு மேல உள்ள கமாண்டிங் ஆபீசர் எக்காரணம் கொண்டு நீ சரணடைய கூடாது, நீ தொடர்ந்து போரிடணும், சாவணும் இல்லைன்னா போரிடணும், உன் போராட்டத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு எல்லா போர் வீரர்களுக்கும் கட்டளை கொடுக்கறது போல அவருக்கும் கட்டளை கொடுத்துட்டார். அவருக்கு கட்டளை கொடுத்துட்டு அந்த போர் வீரர் உள்ள இருக்கிறாரு. அவரோட இருந்த சில பேர் இறந்துடுறாங்க. அவர் மட்டும் தொடர்ந்து போராடுறார். 1947 யுத்தம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்த பிறகு அந்த காடுகளுக்குள்ள போறவங்க தாக்கப்படுறாங்க. அங்க ஒரு ராணுவ வீரர் இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ நிறைய செய்திகள் அவருக்கு அனுப்புறாங்க, பல விதங்கள்ல. ரேடியோல ஏதாவது சொல்றாங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சு, இப்ப எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு, ஜப்பான் நல்லா ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அவர் இது எல்லாத்தையுமே நம்மளை மாட்டி விடுறதுக்காக அல்லது நம்மளை சரண்டர் பண்ண வைக்கிறதுக்காக எடுக்கப்படுகிற ஒரு முயற்சி அப்படின்னு பாக்குறாரே தவிர அதை உண்மைன்னு அவரால் நம்ப முடியல. யார் வந்தாலும் அவர் கொரில்லா யுத்தம் நடத்துறாரு, அவங்கள தாக்கிடுறாரு. யார் வந்தாலுமே அவங்கள தாக்குறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்து லீஃப்லெட் எல்லாம் போடுறாங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சுன்ற அறிவிப்பு எல்லாம் போடுறாங்க. இது எல்லாம் எதிரியுடைய தந்திரமாக பாக்குறாரே தவிர யுத்தம் முடிஞ்சிச்சுன்னு அவர் பார்க்கவே இல்லை. எவ்வளவு நாளுன்னு சொன்னா 29 வருடங்கள் அவர் இப்படி சண்டை போட்டு இருக்கிறார். 1974 வரைக்கும் அவர் அந்த காடுகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இந்த யுத்தத்தை அவர் நடத்துறார். நடக்காத யுத்தத்தை, நின்று போன யுத்தத்தை, முடிந்து போன யுத்தத்தை இங்க ஒரு மனுஷன் 29 வருடங்கள் அவர் நடத்திட்டே இருக்கிறார். வேற வழியே இல்லாம பல விஷயங்களை கண்டுபிடிச்சு கடைசியில இவருக்கு கமாண்டர் யாரா இருந்தாங்களோ அவரை கண்டுபிடிச்சு அவரை காட்டுக்குள்ள அனுப்பி அவரை பார்த்த உடனே இவர் சல்யூட் அடிக்க அவர் நீ ஆயுதங்களை கீழே வையே அப்படின்னு சொன்ன பிறகு ஆயுதங்களை கீழே வச்சு வெளியே தான் தேவையில்லாத ஒரு யுத்தத்தை 29 வருடங்கள் நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டார். சோ இந்த கதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது கதை இல்லை, உண்மை நிகழ்வு. ஏன்னா சமீபத்தில் நடந்த விஷயம் தானே. 1974 தான் அவருடைய யுத்தம் முடிவுக்கு வந்திருக்குது. ஏசாயால ஆண்டவர் சொல்லும் போது 40வது அதிகாரத்துல, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்,
எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். ஏன்னா நாம எல்லாரும் நம்முடைய மனதுல முடிந்து போன யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அட் பிரசன்ட். அது இப்ப நடக்கல, ஆனா முடிந்து போன யுத்தங்களை நடந்து கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் இன்னொரு வார்த்தையில ட்ராமா அப்படின்னு சொல்றோம். நாம வெளியே நல்லா இருக்கிறோம், வெளியே சிரிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், சில கமிட்டிஸ்ல ஒர்க் பண்றோம், சில ஊழியங்கள்லாம் செய்யறோம். ஆனா நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்துல, நம்முடைய வயிற்று பகுதிகளில், நம்முடைய சரீரத்துல யுத்தம் முடிந்து போனதை அறியாத ஒரு போர் வீரன் யுத்தம் செய்கிறது போல சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சோ இதுதான் இந்த உடைந்த உள்ளம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹீப்ரு வேர்டு, இந்த வூண்ட் அப்படிங்கிறதுக்கு, இந்த காயங்கள் அல்லது ட்ராமா அப்படிங்கிறதுக்கு, அல்லது இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த வூண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய மொழியாக்கத்துல பெயின் அப்படின்னு சொல்றது. பெயின் அல்லது கிரீஃப் அல்லது சரீரத்துக்குள் நடந்து விட்ட ஒரு காயம் அப்படி சொல்லுது. இந்த ட்ராமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன நடந்ததோ அது இல்ல, உங்களுக்கு என்ன நடந்ததோ அது நடந்ததினால் நடந்தது. ட்ராமா இஸ் வாட் ஹேப்பன் இன்சைட் யூ as a result what happened to you. இப்போ ஒருத்தர் நம்மள வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வெட்டினாங்க, ஆனா ஒரு தழும்பு உண்டாது பாத்தீங்களா? அந்த தழும்பு அவங்க உண்டாக்கல, அவங்க வெட்டினதினால் உண்டானது. இது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடந்த சம்பவம் வெட்டுப்பட்டது, ஆனா தழும்பு என்ன? வெட்டினதுனால உண்டான ரிசல்ட் இந்த தழும்பு. இது அப்படியே மனதிற்குள்ளாக நீங்க யோசித்து பார்த்தா, நிறைய நேரத்துல நிறைய பேருடைய வார்த்தைகளோ, நிறைய பேருடைய செயல்களோ, அல்லது நாம எதிர்பார்க்காத சில நஷ்டங்களோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நிமித்தமாக நமக்கு இந்த ட்ராமா என்று சொல்லப்படுகிற மனக்காயம் ஏற்படுகிறது. இந்த மனக்காயத்தை நமக்கு சுகமாக்க தெரியலன்னா, நாம் அந்த காயத்தோடையே வாழும் பொழுது யாராவது சின்ன ஒரு வேதனை நமக்கு தந்துட்டா கூட, இந்த பட்டக்காலே படும் கட்டக்கூடியே கெடும் எல்லாம் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் பட்டக்காலே படும்னு சொல்றாங்கன்னா, ஒரு இப்போ கால் பெருவரல்ல ஒரு அடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடிபட்டு அந்த இடத்துல ஒரு சலம் வைத்தோ அல்லது ஒரு வேதனையான ஒரு இது இருக்குன்னா, மற்ற இடங்கள்ல அடிபட்டா அடிபடும், ஆனா இந்த இடத்துல அடிபட்டா வேதனை கூட தெரியும். அங்கேயே அடிபட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்ப எனக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பாதிப்பு, அதுல இருந்து நான் சுகம் பெறாம இருக்கும்போது, அதுக்கு மேல சின்னதா ஒரு காயப்பட்டா கூட, சின்னதா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நாம ட்ரிகர் ஆகி, நாம எல்லாரும் நம்மளை வேதனைப்படுத்துற மாதிரியும், எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற மாதிரியும் நாம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் இதை ரொம்ப சுகமாக்கணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளணும்னா இந்த ட்ராமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, இந்த மனக்காயம் அப்படின்னா என்னன்றத புரிந்து கொள்ளணும். காயம் ஒருத்தரால் ஏற்படுத்தப்படுகிறது அல்ல, அவர்கள் நடந்து கொண்ட விதத்தினால் நமக்கு உள்ளாக நடைபெறுகிற ஒரு விஷயம். நமக்கு என்ன நடந்ததோ அந்த நடந்ததுனால் அதுக்கு ஒரு பலன் உண்டாகும்ல, அந்த ஒரு ரிசல்ட் உண்டாகும்ல, அந்த ரிசல்ட்டை தான் நம்ம காயம்னு சொல்றோம். இப்போ அதுதான் அந்த நம்முடைய சரீரத்துல அல்லது நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்துல, நம்முடைய பிலீஃப் சிஸ்டத்துல, நம்முடைய ரிலேஷன் பேட்டர்ன்ல, நம்முடைய உறவு முறைகள்ல, இதுல எல்லாம் லாங் லாஸ்டிங்கா ஒரு இம்ப்ரண்டா அது இருக்கும். அதன் அடிப்படையில நம்ம தீர்மானங்களை எடுக்கிறோம். சோ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அது நிமித்தமா தான். இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டான்னு வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி திட்டாங்கன்னா, அது மிகப்பெரிய காயமாக மாறிடும். இது ஒரு இந்த குடும்பம் அப்படின்னு ஒரு டேஷ் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, குடும்பத்தை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பயங்கரமா நமக்கு அது பெரிய காயமாயிடும். ஆனா சொன்னவங்க நம்மளை காயப்படுத்தல, ஏன்னா அதே வார்த்தையை அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க, அது அவங்களுக்கு காயமே ஏற்பட்டிருக்காது. அவங்களுக்கு வேற வார்த்தை தான் காயமா இருக்கும். அந்த வார்த்தை சாதாரண அவங்களுடைய அன்றாட பழக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தையா இருக்கும். அப்ப சொன்னவங்க எல்லார்கிட்ட சொல்லும் போது எல்லாரும் காயப்படல, ஆனா அவங்க சொன்னதுனால எனக்குள்ள ஒரு விளைவு உண்டாகுது, அதனால் நான் காயப்பட்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். சோ இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்.
இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சைக்காலஜிஸ்ட் வந்து இத மனோவியல்ல உள்ளவங்க பிக் டி ட்ராமா, ஸ்மால் டி ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ராமா அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிய டி போட்டா இந்த விஷயங்கள்லாம், சின்ன டி போட்டா இந்த விஷயங்கள்லாம். எப்படி அதை வித்தியாசப்படுத்துறாங்கன்னா, ஒரு முறை நடக்கிற சம்பவத்தினால உண்டாகிற பாதிப்பு, ஒரு முறை எப்பொழுதோ ஒரு முறை நடக்கிற சம்பவத்தினால் உண்டாகிற பாதிப்பு தான் பிக் ட்ரீ ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சின்ன வயதுல யாரோ ஒருத்தர் நம்மளை பயங்கரமா அடிக்கிறாங்க. பெற்றோர்கள் சில சமயம் வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து வீட்டை வெளியே விட்டு நைட்ல கதவை பூட்டிடுவாங்க கீழ்ப்படியிலன்னு, அல்லது எதுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருவாங்க, இருட்டுல விட்டுருவாங்க, அல்லது மிளகாத்தூள் போட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு, இப்ப இருக்கான்னு தெரியல, உப்புல முழங்கால் போட வைக்கிற காலம் இருக்குது. இந்த மாதிரி ஒழுங்குபடுத்துவதற்காக ஒழுங்குபடுத்துகிறோம் என்று நினைத்து, நல்லது செய்கிறோம்னு நினைச்சு அபியூஸ் பண்ணிடுவாங்க. அவர்களை பயங்கரமான வேதனைக்குள்ள ஆக்கிடுவாங்க. பிள்ளைகளுக்கு அதை சொல்ல தெரியாது. அது ஒரு பெரிய காயமாக அவங்களுக்குள்ள, சில பிள்ளைகளுக்கு காயமாக உள்ளுக்குள்ள போயிடும். சில பேர் வந்து சரீர ரீதியாக அல்லது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் பொழுது அது பேர் பிக் டி ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வார், யுத்தத்தினால, இப்பெல்லாம் எங்க யுத்தம் நடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க. இந்த முதல்ல உலக யுத்தத்துல அணுகுண்டு வீசும்போது ஹீரோஷிமா நாகாசாகிஸ்ல அதுல அந்த அணுகுண்ட போட்டவர் இருக்காருல, அந்த பைலட் வந்து மிகப்பெரிய ட்ராமாக்குள்ள போனதா அவர் வந்து பிற்காலங்களை சொல்லியிருக்கிறாரு. எப்பொழுதுமே யுத்தத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வீரர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தனி சைக்காலஜி கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அங்க பாக்குற காரியங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு அல்லது எதிரிகளுக்கு ஏற்படுகிற பாதிப்பு கூட சில சமயத்துல வந்து பயங்கரமான ஒரு மனவேதனையை, காயத்தை அவர்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி இப்ப சுனாமில எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெரிய என்னன்னைக்கும் நினைவுல இருக்கிற ஒரு நிகழ்வாக, பயமாக மாறிடுது. நேச்சுரல் டிசார்டர், இந்த வயலன்ஸ் பார்க்கறது, பெரிய வன்முறை, அது நிமித்தமா உண்டாகிற மரணம், அல்லது திடீரென்று ஏற்படுகிற இழப்பு, அல்லது லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸ், சில பேருக்கு பாம்பு, நாய் போன்ற காரியங்களால, மிருகங்களால உண்டாகிற சம்பவங்கள், இது எல்லாமே பெரிய இம்பாக்ட் கொடுக்கிற ஒரு முறை நிகழ்வுகளுக்கு ஒரு விதமான ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள கடந்து போகிறது இல்லை. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எங்களுக்கு பெரிய காயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தினந்தோறும் நடக்கிற ட்ராமா இருக்கு இல்லையா, இந்த மனக்காயங்கள் வந்து வழக்கமான ஒன்றாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகவோ நாம வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த பிக் டி ட்ராமால நான் பிசிக்கல் அபியூஸ் சொன்னேன், அது ஒரு முறை நடக்காம ஒரு கிரானிக்கா ஒரு பேரண்டல் அபியூஸ் நடக்குதுன்னு வச்சுங்க, டெய்லி எப்பவும் அடிச்சுட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அவங்களுக்கு பழக்கமாயிடுது. பழக்கமான பிறகு அது ஒரு பெரிய ட்ராமாவா தெரியல, ஓ இவங்க அப்படித்தான் போல் இருக்கு அப்படி எடுத்துக்கொள்றாங்க. அது மாதிரி எப்பொழுதுமே எமோஷனலா நெக்லெக்ட் பண்றது, அப்புறம் ஷேம் படுத்துமா, அவமானப்படுத்துறது, ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து தொடர்ந்து பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள மோசமா நடத்திட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள எமோஷனலி அன்அவைலபிள், ஆப்சன்ஸ் ஃபாதர்னு சொல்லுவாங்க. வீட்டுலதான் இருப்பாங்க, ஆனா பிள்ளைகளோட பேசவே மாட்டாங்க, எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு டிப்ரெஷனான வீட்டுல வாழ்றது, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை இருந்துகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து லிட்டில் ட்ரீ ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம வந்து புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சின்ன வயதுல ஒரே நிகழ்வாக நடக்காம சின்னதா நடக்கும்போது அவங்களோட நியூராலஜி வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஆகி, எப்படி வந்து மறுபடியும் தழும்பு ஏற்பட்டா அந்த இடத்துல சொரணை இல்லாம போயிடுமோ, அந்த மாதிரி நம்னஸ் உருவாயிடும். அதுக்கப்புறம் அது பெரிய காயமாக இல்லை, ஆனா இவங்க ரியாக்ட் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அது வந்து சுகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நிறைய சாதனைகள் செய்ய முடியாம அல்லது வேற மாதிரி கேரக்டர்ல வந்து ப்ராப்ளம் ஆகிறது, ஒரு மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ட்ராமாஸ் இருக்கிறதே தெரியாம இருக்கு, ஆனா அது வந்து வெளியே ரியாக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த லிட்டில் ட்ரீ ட்ராமா, இப்ப இது வந்து கதை சொல்லுவாங்க பாருங்க, கதையா சொல்லுவாங்க. ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும், ஆனா அதை வைத்து
நிறைய கதைகள் அவங்களால சொல்ல முடியும், எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல முடியும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு, அதுல நான் பெருசா பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல தெரியும். ஆனா இது வந்து அப்படி சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. அதுக்கு பின்னால பெரிய ஸ்டோரியா ஒண்ணு சொல்ல முடியாது. இதன் நிமித்தமாக நான் காயப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. இதன் நிமித்தமாக நான் வந்து இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படி சொல்ல முடியாது. பொதுவா இந்த பண விஷயங்கள்ல, அன்பு விஷயம், எமோஷனல் விஷயங்கள்ல வந்து அது வந்து ஒரு ஒரு இதுவாக உருவாயிடும். எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல முடியாது. அதுதான் அதுல உள்ள பிரச்சனை. சோ சில பேர் வந்து அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 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 இதுல போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர் வந்து கிரானிக் எமோஷனல் நெக்லெக்டோ அல்லது ரிப்பீட்டடா அவர் ஷேம் பண்ணப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இதுல சந்திக்கப்பட்ட ஒரு ஆளை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் போயிட்டே இருந்தேன், குண்டு விழுந்தது, அப்படியே சதைகள்லாம் உருகி ஓடிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து தனக்கு காயம் இருக்கிறதாகவே நினைக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு காயமே இல்ல, இதெல்லாம் மனக்காயங்களே இல்ல, இதுதான் பெரிய பாதிப்பு மனிதர்களுக்கு அப்படி வந்து அவங்க நினைக்கிறாங்க. சோ விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு பெரிய காயம் தான் காயம், சின்ன காயம் இல்லை அப்படி நினைக்க கூடாது. அவரவர்களுக்கு அது காயம் எது நம்மை வேதனைப்படுத்துகிறதோ அதுல இருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இருதயங்கள் உடைந்திருக்க கூடாது. அது சுக்குநூறா உடஞ்சிருக்குதா, ரெண்டா உடஞ்சிருக்குதான்றதெல்லாம் கதை கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க சுக்குநூறா உடஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் என் இருதயம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டா உடஞ்சிட்டுன்ற மாதிரி சில பேருக்கு கற்பனை, சில பேருக்கு அப்படி பீஸ் ஆயிட்ட மாதிரி கற்பனை. எது பெருசு, எந்த பெயின் வந்து பெரிய பெயின் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருடைய தாங்கும் சக்தி வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பெயின் அவங்களால பேர் பண்ண முடியும். சில பேருக்கு சின்ன விஷயங்களே வந்து தாங்க முடியாததா இருக்கும். சோ சுகம் எப்போ தோங்குது அப்படின்னு சொன்னா, நாம அந்த வூண்டை பிக்ஸ் பண்ணும் போது இல்ல, அந்த அந்த வூண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சேஃப் பிளேஸ் நம்ம கிடைக்கும் போது. எனக்கு காயம் இருக்குது அப்படிங்கிறத சுகமாக்குறதை விட எங்க அது தோங்குதுன்னு சொன்னா, என் காயத்தை எங்கேயாவது நான் வந்து வெளியே காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா. நிறைய பேர் சரீரத்துல காயங்கள் கூட மற்றொரு இடத்துல காட்ட முடியாத பகுதிகள் இருக்கும்போது ரொம்ப நாள் ஆக்குவாங்க. அது எப்படியாவது நம்மளே சுகமாக்கிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் போகாம அப்படியே ரொம்ப நாள் ஆகி அது பெரிய பிரச்சனை ஆன பிறகு, இனி போகாம இருக்கவே முடியாதுன்னு ஆன நிலைமைக்கு பிறகு ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க. இது வந்து மனிதர்களுடைய ஷேம், மனிதர்களுடைய அவமானம் வந்து அவசியம் இல்லாத அவமானம். அந்த இடத்துல அந்த அந்த டாக்டர் வந்து சுகமாக்குறதுக்கு தான் இருக்காரு, நாம சுகம் ஆகிறதுக்கு இருக்கிறோம். ஆனா வந்து அதை நம்மளால தடுத்துக்க முடியும். சரி, இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்கிறோம். இதை நான் அதான் சொன்னேன், பெயின் இஸ் நாட் அ காம்படிஷன். உங்களுடைய ஊண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஊண்டு. இந்த எனக்கு சின்ன வயசுல ஒரு கதை சொன்னாங்க, ஜபத்தை பத்தி அல்லது அதிகத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. ஒரு ஆற்று மணல்ல ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு, பயங்கரமான சூடு, அவருக்கு செருப்பு இல்லை. அப்ப வந்து அவர் கடவுளை பார்த்து கத்துறாரு, ஆண்டவா எனக்கு ஒரு செருப்பு கூட தரமாட்டியா, எவ்வளவு சூட்ல நான் நடந்து போயிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ கடவுள் மேல இருந்து பின்னால திரும்பி பாருன்னு சொல்றாரு. பின்னால திரும்பி பார்த்தா அங்க 2 காலுமே இல்லாத ஒரு மனுஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுது, ஆகா நமக்கு செருப்பு தான் இல்லை, அவனுக்கு வந்து 2 காலுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அந்த கதை எனக்கு சொன்னாங்க. என் மனசுல வந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப நான் சின்ன பையன் வேற, சொன்னவங்கள்ட்ட நான் எதிர்த்து கேட்க முடியாது, கேட்க தோணல. ஆனா என் மனசுல வந்த கேள்வி என்னன்னா, இதுல இருந்து இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வர்றாங்க? நான் படுற கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டப்படுறவங்களை பார்த்து நாம சந்தோஷப்பட்டுக்கணுமோ, திருப்திப்பட்டுக்கணும், பரவாயில்ல நமக்கு அந்த அந்த பாதிப்பு நமக்கு இல்லையே அப்படின்னு. நம்மளை விட நல்லா இருக்கிறவங்க நம்ம அவங்க எதை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்ப நம்மளை பார்த்துட்டு, ஓ இவன்ட்ட இது இல்லை அதனால நமக்கு இது இருக்குதே அப்படி திருப்திப்பட்டுக்கணும் அப்படிங்கிறதுதான் அந்த கதை. ஆனா என் மனசுல வந்த கேள்வி, இதுல என்ன இருக்குது? கால் இல்லாதவன் காலுக்காக கடவுள்கிட்ட கேட்கணும், செருப்பு இல்லாதவன் செருப்புக்காக கடவுள்கிட்ட கேட்கணும், இவ்வளவுதானே. இதுல திருப்திப்படுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு அவனுக்கு காலே இல்லை அதனால எனக்கு செருப்பு இல்லைன்னா பரவாயில்லன்னு எப்படி சொல்றது? அது எப்படி அது எப்படி சரியா வரும்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இது இல்லையோ அதை நம்ம கேட்க போறோம். ஒரு வாத்தியார் கேட்டிருக்கிறாரு மாணவர்கள்ட்ட,
இப்போ உங்க கடவுள் உங்க முன்னால வந்தா என்னடா கேட்பீங்க அப்படி கேட்டிருக்காரு. ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், அந்த 1,50,000 பைக் ஒன்று இருக்குது, 2,00,000 என்னமோ, அந்த பைக் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கேட்டோடனே வாத்தியார் கோவம் வந்துடுச்சு. இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், நான் வந்து ஆப்பிள் ஐபோன் இப்ப என்னமோ இருக்குதுல ப்ரோ, அது ஒரு 1,50,000 2,00,000 ரூபாய் இதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க. வாத்தியார் உடனே கோவத்துல, ஏண்டா என்கிட்ட எல்லாம் கடவுள் கேட்டாருன்னா அறிவு தாங்கன்னு கேட்பேன், நீங்க என்னடா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு மாணவன் சொன்னான். அவங்கவுங்கள்ட்ட என்னென்ன இல்லையோ தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்க இந்த பெயினை வச்சு காம்படிஷன் போடுவாங்க. அவங்க பெயின் பெருசு, நம்ம பெயின் சின்னது, அல்லது என் பெயின் பெருசு, அவங்க பெயின் சின்னது. ஒருத்தருடைய ஊண்டு வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால உங்களது வந்து அது குறைவானதுன்னு கிடையாது. கை உடைஞ்சிருந்தாலும் கால் உடைஞ்சிருந்தாலும் எல்லாமே வந்து அவங்கவுங்க பெயின், அவங்க ஊண்டு வந்து உண்மையானது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையானது, அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்துல அது எப்படி பாதிக்கப்பட்டுச்சோ அது உண்மையானது. ஸோ அந்த அந்த ஃபுல் பெர்மிஷன் நமக்கு வந்து இருக்கணும். நமக்கு நம்ம சபை அப்படிங்கறதே எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி wounded பர்சன், சபைன்றதே காயப்பட்ட உலகத்தை சுகமாக்குவதற்காக காயப்பட்ட சரீரம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து அதை பாதுகாப்பா சொல்றதுக்கு அவங்களுக்கு அவங்கள கவனிக்கிறோம், அவங்க பார்க்கப்படுறாங்க, அவங்க சுகமாக்கப்படுறாங்க, சுகமாக்குறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்குது அப்படிங்கிறத காட்டுகிறது தானே நம்முடைய வேலை. ஸோ இதுல இந்த சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணர்கள் அல்லது உள்ளம் சார்ந்த விஷயங்களை படிக்கிறவங்க, மூளையை சார்ந்த விஷயங்களை படிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக பேசியிருக்கிறேன், அது வந்து நீங்க கவனிங்க. 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து சர்வைவல் பிரெயின் ஒண்ணு இருக்குது, திங்கிங் பிரெயின் ஒண்ணு இருக்குது. இந்த திங்கிங் பிரெயின் தான் எல்லாத்தையும் பார்க்குது. ஆனா எக்ஸ்பீரியன்சஸ், இது மாதிரி ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது திங்கிங் பிரெயின் ஷட் டவுன் ஆகி அந்த சர்வைவல் பிரெயினுக்கு அது போயிடுறதுனால அது வந்து அங்க போய் ஸ்டோர் ஆயிடுது. ஏன்னா அது கதை சொல்லவோ அல்லது அதை புரிந்து கொள்ளவோ அதுக்கு லாஜிக்கான ஒரு ரீசன் கொடுக்கவோ முடியாததுனால அது போய் அங்க தங்கிடுது. அங்க தங்குறதுனால அது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அது மனதுல இல்ல சரீரத்துல தங்குது. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியதை என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஏன் நம்முடைய மெமரிஸ அழிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், அல்லது இது மாதிரி காயங்கள்ல இருந்து வெளியேறுவதற்கு என்றைக்கோ ஒரு நாள் நடந்த காயத்தை கூட இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நடக்கிற மாதிரி சில பேர் மறுபடியும் அந்த அந்த அதுக்குள்ளேயே போறாங்க. அல்லது என்னைக்கோ ஒரு நடந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு பசுமையா அப்ப நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அது மனதிலோ ஞாபகத்திலோ மூளையிலோ இருப்பதினால் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நமக்கு அது எப்படி தோணும்னு சொல்லி சொன்னா, நம்ம ஞாபகத்துல நம்ம என்னமோ மறுபடியும் எடுத்து அதை யோசிக்கிற மாதிரி தோணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படிம்பாங்க இல்லையா? அதெல்லாம் நினைக்காதீங்க, நல்ல ஆலோசனை. ஆனா நினைக்க கூடாதுன்னா எனக்கும் தெரியுது. ஆனா நான் நினைக்கிறேனே, எனக்கு ஞாபகம் வந்துடுதே, அப்படியே பளிச்சுன்னு ஓடுதே, அந்த வார்த்தை என்னால மறைக்கவே முடியலையே, அந்த முகத்தை காட்டின விதம் வந்து எனக்கு வந்து மறையவே மாட்டேங்குதே, எனக்கு நடந்த அந்த சம்பவங்களை வந்து என்னால அதுல இருந்து மீளவே முடியலையே, எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னைக்கும் எனக்கு வந்து உடம்பு இப்படி, அது நினைச்சாலே பாருங்க உடம்பெல்லாம் ஆடுது அப்படிலாம் சொல்றாங்க. ஏன் உடம்பு ஆடுதுன்னா அது மனதுல இல்ல சரீரத்துல இருக்குது. அந்த நிகழ்வு நடந்த போது ஏற்படுகிற ஞாபகங்கள் மனதிலே இல்லாமல் சரீரத்திலே ஸ்டோர் ஆயிருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அது நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்துல குறிப்பா வேகஸ் நர்வ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்முடைய இருதயத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு போகிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு நர்வ் இருக்கு. அதெல்லாம் பாதிக்கப்படுது. அது பாதிக்கப்படுறதுனால அந்த மசில் டென்ஷன் பேட்டர்ன் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது அப்படியே நமக்கு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பெண் ஒரு வீட்டுல வளர்க்கப்படுறாங்க. ஒரு குடிகார தகப்பன் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா அடிப்பார். வேலையில இருந்து வந்த உடனே அவருக்கு மனைவி பிள்ளைங்களை அடிக்கிறது தான் குடிச்சிருக்கிறோம், அந்த காசு செலவு பண்ணதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல, சும்மாவா குடிக்க முடியும், அவ்வளவு செலவு பண்ணிட்டு யாரையும் அடிக்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது. அதுல இந்த பெண் குழந்தை வந்து பயங்கரமா பாதிக்கப்படும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வீட்டை விட்டு வந்துடுது. ஆண்டவரை
ஏற்றுக்கொள்ளுது. ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் விஷயத்துல பெற்று தேவனுடைய அன்பெல்லாம் அறிந்து கொண்டு ஊழியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்குது. புது வாழ்க்கை, புது இடம். ஆனா ஒவ்வொரு முறையும் எங்கேயாவது பேக்கரி அது கடந்ததுன்னா, அந்த பெண் வந்து ஒரு பேக்கரியை கடந்தாங்கன்னா, அந்த பேக்கரியில இருந்து வருகிற பிரெட் வாசனை, அந்த பிரெட் வாசனை வந்த உடனே அவங்க குடல்லாம் இறுகிடும். அவங்க உடம்பு வந்து இப்படி போயிடும். அவங்க குடல் இறுகி உடம்பு இப்படி போயிடும். ஏன்னா இவங்க தகப்பனார், இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க தகப்பனார் வேலையை முடிஞ்சு வர்ற டைமும் இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த பேக்கரியில வர்ற ஃப்ரெஷ் பிரெட், அந்த நேரத்துல தான் பிரெட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க பேக்கரியில இருந்து டெய்லி. அப்படி வைக்கும்போது அந்த வாசனை வருது. இந்த வாசனையும் இவங்க அப்பா உள்ள நுழையிறதும், உங்க அப்பா குடிச்சிட்டு உள்ள நுழையும் போது இன்னைக்கு அடி வாங்க போறோன்ற இதுல வந்து இவங்க அப்படியே பயந்து போறாங்கல்ல. இப்ப இந்த வாசனையும் அந்த அப்பாவுடைய வருகையும் ஒண்ணு சேர்ந்துட்டதுனால இப்ப இந்த வாசனை எங்க முகர்ந்தாலும், இப்போ அப்பா இல்லைன்னு தெரியும், ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தான அபிஷேகம் பெற்றோம், சர்ச்சுக்கு போறோம், ஊழியம் செய்யறோம், எல்லாம் நடக்குது. ஆனா பிரெட் வாசனை வந்த உடனே பயம் உள்ள தங்கிடுது. பயம் உள்ள தங்கி ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க ரட்சிக்கப்படும் போது இயேசு உங்க இருதயத்துல வந்துட்டாரு, ஆனா உங்க ரத்தத்திலயும் உங்க எலும்புலையும் வாழ்றது உங்க தாத்தா தான் அப்படின்னாரு. அந்த டிஎன்ஏ வந்து அது உங்க தாத்தா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதனால அந்த அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுறதுன்னு ஜனங்களுக்கு தெரியல. அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. அப்போ அது வந்து மனதுல இருக்கிற ஞாபகத்துல வரல, சரீரம் அன்னைக்கு பட்ட அனுபவம், சரீரம் எந்த மாதிரியான பொசிஷனுக்கு போச்சோ அந்த வாசனை வந்தோடனே மறுபடியும் சரீரம் அந்த பொசிஷனுக்கு போகுது. உடல் அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாச்சோ, வயிறு எப்படி சத்தம் போட்டுச்சோ, பயம் எப்படி இதயத்தை தெரிஞ்சிருதுன்னு வச்சதோ, அதெல்லாம் மறுபடியும் வருது. அறிவுக்கு நல்லா தெரியும், இப்ப வந்து நம்ம தூரமா வந்துட்டோம், அந்த ஊர்லயே நம்ம இல்ல, அப்பாவே இல்ல. ஆனா இந்த வாசனைக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குது. இது ஒரு இப்ப வந்து அதுக்கு அத குறைவான விசுவாசம் சொல்ல முடியுமா? கிடையாது. அவங்க நல்ல விசுவாசிக்கிறாங்க. அது வந்து ஒரு கேரக்டர் ஃபிளா கிடையாது. என்ன நீங்க இவ்வளவு பயந்து சாகுறீங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். என்ன பயந்து சாகுறீங்க சொல்லிடலாம். அது கிடையாது. வீக் ஃபெய்த்தோ அல்லது ஸ்பிரிச்சுவலா அவங்க வளரலனோ அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது அவங்க நர்வஸ் சிஸ்டத்துல, ஹியூமன் பீயிங்ஸ் உண்டாக்கப்பட்ட விதத்துல, நரம்பு சம்பந்தமான விதத்துல அது ஒரு காலத்துல மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அந்த 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 யுத்த வீரன் இல்லையா, அந்த ஹீரோ ஒனோடோ, அந்த ஹீரோ ஒனோடோ எப்படி யுத்தத்துக்காக நிறுத்தப்பட்டாரோ, அது நடக்கும்போது, அந்த யுத்தம் நடக்கும்போது அவர் நிறுத்தப்பட்டார், சரியான காரணத்துக்காக நிறுத்தப்பட்டது. இந்த நர்வஸ் சிஸ்டமும் கூட நம்முடைய ஆபத்தை உணர்த்துவதற்காக, ஆபத்தை நாம புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனா யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒரு யுத்தம் அலர்ட் மோட்ல இருந்தது போல இந்த மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது, இந்த நர்வஸ் சிஸ்டத்துல மால் ஃபங்க்ஷன் இருக்கும்போது, அது சரிவர செயல்படாத போது, யுத்தம் முடிந்து விட்டது என்பதை அறியாத ஒரு போர் வீரன் 29 ஆண்டுகள் போராடினது போல நாமும் கூட யுத்தம் முடிந்த பிறகும் காலமெல்லாம், அதாவது 29 வருஷம் நம்ம சாகிற வரைக்கும் அந்த ஊண்டையே கேரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த காயத்திலிருந்து அந்த காயத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த காயம் நம்முடைய எதிர்கால முடிவுகளை தீர்மானிக்குது. அங்க எனக்கு பயம், நான் போக மாட்டேன், இது என்னால செய்ய முடியாது. எப்படி தெரியும் உங்களுக்கு செய்ய முடியாது? வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா? எனக்கு தெரியும் நான் செய்ய முடியாதுன்ட்டு. எங்கேயோ எப்பவோ ஏதோ ஒரு காரியம் அது இப்பவும் அலர்ட்டாவே இருக்குது. நம்மளை காப்பாத்துறது அதோடைய வேலை. ஆனா இப்ப தேவையில்லாத ஆபத்துல வந்து நம்ம மாட்டிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் அல்லது நமக்கு ஏற்படுகிற ஆபத்துகள் இருந்து நம்ம தப்புவிப்பதற்கு ஒரு 3 வகையில நாம ரெஸ்பாண்ட் பண்ணும்படியாக நாம உண்டாக்கப்பட்டிருக்கோம். நம்ம 3 வகையில இத நம்ம வந்து சர்வைவல் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. சர்வைவல் ரெஸ்பான்ஸ்ல முதலாவது ஃபைட், இன்னொன்னு ஃபிளைட், இன்னொன்னு ஃப்ரீஸ். இது வீடுகள்ல கணவன் மனைவி இடையிலையோ அல்லது அப்பா பிள்ளைங்களுக்கு இடையிலையோ அம்மா பிள்ளைகளுக்கு இடையிலையோ நடக்கும்போது நீங்க அதை கவனிக்கலாம். 3 வகையில நாம வந்து அதுக்கு பதிலளிப்போம். ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை அல்லது யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க, ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னா, ஒண்ணு எதிர்த்து சண்டை போடுவோம். அது எப்படி? ஆங்கர் இருக்கு அதுல,
அக்ரஷன் இருக்கு, கோபமா ஏத்து பேசி நியாயம் சொல்லி ஒரு ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுப்போம். அப்போ அது வந்து மற்றவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இவர் வந்து ஒரு கடினமான ஆளு, சமாளிக்கிறதுக்கு ஒரு கடினமான ஆளு அல்லது கோபக்காரரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அதே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏத்து நிக்க மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க, ஓடிடுவாங்க கதவை சாத்திட்டு இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, வித்ட்ராவல் ஆயிடுவாங்க. அல்லது சில பேர் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேற தங்களுடைய கவனத்தை வேற காரியங்களை செலுத்தணும்னு சொல்லி வேலை 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 அப்படி போவாங்க. எமோஷனலி அதுக்கு எந்த விதமான ரியாக்டும் பண்ணாம அப்படி இருந்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிளைட்டு. அதாவது கோல்டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னைத்தானே தூரப்படுத்திப்பாங்க அந்த மாதிரி. இன்னொருத்தர் வந்து ஃப்ரீஸ், ஒண்ணு எதிர்க்கிறது, இன்னொன்னு ஓடிடுறது, இன்னொன்னு எதிர்க்கவும் இல்லை ஓடவும் இல்லை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி எவ்வளவு நேரம் திட்டினா கூட அப்படியே நிற்கிற ஒரு வகையான ரெஸ்பாண்ட். அதுவும் ஒரு வகையான ரெஸ்பாண்ட் தான். ஒரு மாதிரி பேரலைசிஸ் ஆன மாதிரி, அல்லது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷட் டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களால வந்து எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடும். இன்னெபிலிட்டி டு ஸ்பீக், பேச முடியாம, உங்களுக்கு தெரியும் உறைந்து போய் இருக்கிறது, ஒரு ஒரு வெளிச்சத்தை பார்த்த மான் மாதிரி அல்லது எலி மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி நிற்கிறது. அவங்கள வந்து ஒரு எதுவும் செய்யாதவராக பார்க்கப்படுகிற அல்லது கிவ் அப் பண்ணிட்டவராக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். இந்த 3 வகையில தான் ஒரு ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டத்துல இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஒரு நல்ல இயங்குகிற ஒரு சரீரத்துல இந்த 3 வகையிலையும் ஆக்டிவா தான் இருக்கும். புரியுதுங்களா? என்ன பிரச்சனை, இந்த இதுல ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து ஆக்ட் ஆகும், அப்படியே ரத்தம் வந்து அப்படியே சர்ன்னு ஓடுது, ஓடின உடனே பாடி வந்து ஆக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. இப்போ ஒரு சிங்கம் வருதுன்னு வச்சுங்க, ஒண்ணு எதிர்த்து போராடுவோம் அல்லது மாத்து மேல கடகடன்னு ஏறுவோம். ஏதோ ஒரு வகையில அந்த நேரத்துல ஃப்ரீஸ் ஆகி நிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரத்தம் கால்களுக்கு ஓடிச்சுன்னா அது பயத்தை ஏற்படுத்தி நம்மள அங்கிருந்து ஓட வைக்கும். ரத்தம் கைகளுக்கு ஏறிச்சுன்னா, மேல வேகமா ஏறிச்சுன்னா கோவம் வந்து அடிக்க வைக்கும். இதுதான் வந்து சொல்றாங்க. அப்ப வந்து இது ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம். பண்ண பிறகு மறுபடியும் அந்த அந்த சிங்கம் போயிடுச்சு, த்ரெட் போயிடுச்சு, அந்த நம்மளுக்கு பயம் ஏற்படுத்தின, பிரச்சனை ஏற்படுத்தின அந்த சூழல் விலகின பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் பேஸ் லைனுக்கு வந்துடும். சாதாரணமா இயல்பாக எப்படி இருப்போமோ அப்படி வந்துடும். ஆனா இந்த மனக்காயங்கள் இருக்கும்போது, அது சுகமாக்கப்படாத போது, நல்ல நர்வஸ் சிஸ்டமா இல்லாம அந்த ஹீரோ ஒன்னோட மாதிரி எப்பவுமே அலர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மறுபடியும் பேஸ் லைனுக்கு வரவே வராது. இப்படி ஏறுதுன்னு வச்சுங்க, இப்ப 0 இருக்கு, ஒரு பேஸ் லைன் 0. ஒரு முறை உங்களுக்கு அந்த ஷாக் நடக்குது, அது வந்து இப்படி 100க்கு போகுது. நல்ல மனநிலை இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, மறுபடியும் 0க்கு வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா காயப்பட்டவர்களுக்கு அது வந்து 0க்கு வர்றதில்லை, 10ல வந்து நின்றுது. மறுபடியும் அடுத்த முறை சம்பவம் நடக்கும்போது 100க்கு ஷூட்டப் ஆகி இறங்கும் போது 20க்கு வந்து நின்றுது. இது இப்படி ஆன பிறகு ஒரு 50 வரும்போது நமக்கு கேரக்டர் மாதிரியே தெரியுது. அதான் பிரச்சனை. ஆனா சுகமாக்கப்படாத போது அந்த அந்த பாடியில ஸ்டோர் ஆயிருக்கிற ட்ராமாஸ் ரிலீஸ் ஆக முடியாம இருக்கிற சூழல், அந்த பரிதாபத்துக்குரிய சூழலை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க எப்பவுமே டயர்டா இருக்கிறீங்க, தூங்கி எழுந்த பிறகு கூட டயர்டா இருக்கிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு சின்ன அசைவுகள் கூட உங்களை வந்து கோபப்படுத்திடுது, எப்ப பார்த்தாலும் என்ன தப்பா நடந்துருமோ அப்படின்னு நீங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க ரொம்ப எக்ஸாஷனா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க வந்து லேசி கிடையாதுன்றத புரிஞ்சுங்க. யூ ஆர் நாட் லேசி, யூ ஆர் நாட் ஃபெய்த்லெஸ், யூ ஆர் நாட் வீக். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய சரீரத்துல நீங்க தேவையில்லாத உணர்ச்சி ரீதியான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம்.
ஓகே. சோ அதுதான் புரோக்கன் ஹார்ட்னு சொல்றோம், உடைந்த உள்ளம். ஷபார் லெப், பீஸான இதயம் போல படம் போடுறாங்க ஹீப்ரு எழுத்துக்கள்ல. அல்லது ஒரு ஒரு பானை, ஒரு மண் பானை வந்து கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சா என்னவோ அதுக்கு பேர் தான் இந்த ஷபார், உடைந்து போகிறது. லெப்னா ஹார்ட், ஷபார் லெப் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து புரிந்து கொண்டது, நம்முடைய பாஸ்ட் வந்து நம்முடைய பிரசன்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இந்த ட்ரிகர்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பாஸ்ட் வந்து பாஸ்ட்லயே நின்றுறது இல்லை, அது என்ன பண்ணுது, நம்முடைய நிகழ்காலத்துக்குள்ள அது இன்வெர்ட் பண்ணுது. அங்கதான் பிரச்சனை. நிகழ்வாகவே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, நிகழ்வு இன்றைக்கு அர்த்தம் கொடுக்கறதா மாறுறதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுல வந்து 2 வகையான மெமரிஸ் இருக்கு. ஒண்ணு வந்து வெளிப்பிரகாரமாக தெரிகிற ஞாபகங்கள், நம்மளால ஞாபகத்தை கொண்டு வர முடியும், எக்ஸ்பிளிசிட் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த ஹிப்போ கேம்பஸ் என்று சொல்லப்படுகிற திங்கிங் பிரெயின்ல இருந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது, இட்ஸ் எ மெமரி. இது வந்து நம்ம ஞாபகத்திலிருந்து கொண்டு வருகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து நான் நினைக்கிறேன் அல்லது நான் யோசிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை மூலமாக நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனா அது வந்து பாஸ்ட்ல இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா இம்ப்ளிசிட் மெமரின்னு சொல்றது நம்முடைய கான்சியஸ் அவேர்னஸ், நம்முடைய இப்ப உள்ள மனநிலை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, இப்ப எனக்கு வந்து தெரியவே தெரியாது, ஆனா அது எனக்கு ஒரு ஞாபகமாக உள்ள இருக்குது. அதுக்கு ஒரு டைம் ஸ்டாம்ப் கிடையாது. ஏன்னா அது எப்போதுமே இப்ப நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஞாபகம் வந்து எனக்கு வரும்போதெல்லாம் அது இப்ப நடக்கிற மாதிரியே இருக்கும், அதுக்கு டைம் ஸ்டாம்ப் கிடையாது. ஏன்னா அது வந்து ஹிப்போ கேம்பஸ்ல இருந்து, அந்த மூளை பகுதியில இருந்து வேலை நடக்கல. அமல்கியா என்று சொல்லப்படுகிற அந்த பின் மூளை அல்லது எமோஷனல் ஸ்டோரேஜ், சர்வைவல் பிரெயின், அங்கிருந்து அது வந்து வேலையை செய்து அது வந்து சரீரத்துல ஒரு ஞாபகமாக சேமிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நினைவுகள் வந்த உடனே என் சரீரம் ஒரு மாதிரியான நிலைக்கு போய் அது அப்போ நடக்கிற மாதிரி அந்த சரீரத்துக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலதான் அது பிரசன்ட் ரியாலிட்டியா இப்ப நடக்கிற மாதிரி தெரியுது, இப்ப ஏதோ தவறு நடக்கிற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த ட்ரமாட்டிக் மெமரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, சரியான விதத்தில் அது வந்து சரியான கதையாக நம்முடைய மனதுல அல்லது நம்முடைய ஞாபகத்துல அது போகல. அப்படி போயிருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது கடந்த காலத்தில் நடந்தது, அது இப்ப முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிந்தது, போர் முடிந்தது. இப்போ அந்த ஏசாயால நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா வந்து 40 அதிகாரம், 66 அதிகாரம், அதுல 39 அதிகாரம் வந்து பழைய ஏற்பாடை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல 39 புஸ்தகம் இருக்குது. 40வது அதிகாரம் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும். அதனாலதான் இப்போ வந்து நாம வந்து இந்த பாவி அப்படின்ற இந்த பரிதாப பாட்டு பாடுறது அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய யுத்தம் ஏற்கனவே முடிஞ்சிருக்குது, நம்முடைய அக்கிரமம் வந்து நிவர்த்தி ஆயிற்று, அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். கர்த்தர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறதே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க தொடர்ந்து தங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு போறாங்க, ஆனா தொடர்ந்து தங்களை பாவிகளாகவே எண்ணிக்கொள்கிறார்கள், தாங்கள் சரியில்லைன்ற மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் சரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடிந்து போன யுத்தத்தை 29 வருஷம் செய்த அந்த நபரை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ட்ரிகர்ஸ் ஆகும் போதுல பிரெயின் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னா, நிகழ்காலத்துல அது ப்ராசஸ் ஆகுது. நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேன் தெரியுமா, நான் இதுக்கு ஒரு நாள் பயந்தன் தெரியுமா, அப்படி பேச மாட்டோம். எனக்கு அதெல்லாம் பயம்பா அப்படிம்போம். அப்போ எனக்கு அதெல்லாம் பயம்னா என்னது, இப்போ நடக்கிற விஷயமா நம்ம பேசுறோம். என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த நடந்த விஷயமாக பேசாமல் இப்ப நடக்கிற மொழியில நீங்க பேசும்போது அது உங்களுடைய சரீரத்துல எங்கேயோ ஞாபகமாக மறைந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனாலதான் ஒரே ஆளுக்கு 2 விதமான தகவல்கள் அல்லது 2 விதமான செயல்கள் ஒரு காரியத்துல வேற வேற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க யோசேப்பை பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து அந்த எவ்வளவு பெரிய ட்ராமாவுக்குள்ள போயிருப்பான்னு பாருங்க. அந்த குழியில தள்ளும் போது யாரு ரொம்ப உறவாக, யாரு அவங்களுக்கு பாதுகாப்பானவங்களா இருந்தாங்களோ, யாருதான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறாங்களோ,
குடும்பத்துல உறவுக்காரங்களா இருப்பாங்க, அவங்க நம்புவாங்க. அவங்க இவங்களுக்கு வந்து மோசமான செய்கைகளை செஞ்சிருவாங்க. சரீரத்திற்கோ மனதிற்கோ ஒரு மோசமான காரியங்களை செய்யும் போது அதுதான் மிகப்பெரிய ஷாக். எங்க எனக்கு அடைக்கலம் தேடி வந்தனோ அந்த அவங்களே வேலிய பயிரை மேய்ஞ்சதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப அது மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் கேள்விப்படும்போது பாருங்க, அவங்களுக்கு கூட என்ன மாதிரியான ஒரு ட்ராமா போயிருக்கோம். அதே மாதிரி எகிப்துல தவறாக சொல்லப்படும் பொழுது, பொய்யா குற்றம் சாட்டப்படும் போது, உதவி செஞ்சவன் 2 வருஷம் ஞாபகமே இல்லாம போகும்போது எல்லாம் முடிஞ்சது. யோசேப்பு அந்த அவனுக்கு 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. அப்போ முதல் பிள்ளைக்கு பேர் மனாசேன்னு பேர் வைக்கிறாரு. மனாசே அப்படின்னா God has made me forgot all my troubles. என் துக்கத்தை எல்லாம், என் வருத்தங்களை எல்லாம், என் தகப்பன் வீட்டின் வருத்தங்களை எல்லாம் தேவன் எனக்கு மறக்க செய்தார் அப்படின்ற. ரெண்டாவது பாருங்க, அந்த மறக்க செய்த பிறகு பிறக்கிறது தான் எப்ராயிம். எப்பொழுதுமே எப்ராயிம் முதல்ல பிறக்கிறது இல்லை. எப்பொழுதுமே எல்லாம் யோசிப்படி இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் ட்ரபுள் எல்லாம் மறக்கவே இல்லை. அதாவது டினை பண்ணல, மறக்கலன்னு கிடையாது. பரவாயில்ல, அது ஒரு சம்பவம், கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக செய்தார், இதெல்லாம் சொன்னாரு யோசேப்பு வந்து. நீங்க எப்படி நினைச்சீங்க, கர்த்தர் வந்து எனக்கு நன்மையா முடிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னால சம்பவங்களை பாருங்க. ஹி கிரைடு. அவன் அண்ணன்மார் பார்த்த போது அவங்களை கட்டி பிடிச்சு அழுறான். அவனால துக்கத்தை தாங்க முடியல. அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து அதெல்லாம் முதல்ல ஆக்ஷன் என்னன்னு சொன்னா அழுகதான். சத்தமா பார்வோன் வீட்டாரு கேட்கிற அளவுக்கு அன்கன்ட்ரோலபிளா அழுது அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணல பாருங்க. அந்த துக்கத்தெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கல்லு மனசு மாதிரி காமிச்சுக்கிட்டு என்னெல்லாம் யாரும் எதுவும் பாதிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல. அவனுக்கு வந்த எமோஷன்ஸ் அவன் வந்து வெளிப்படுத்துறான். ஆனா அதே நேரம் அதற்குள்ளாக போய் அழுகையின் நீரூற்றை நடந்து அழுகையின் பள்ளத்தாக்க நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறாங்க. அது நடக்கும், அது வழியா போனோம், அங்கே தங்கிடக்கூடாது, வெளியே வந்துடணும். அதான் ரொம்ப முக்கியம். அது நல்ல நர்வஸ் சிஸ்டம், நல்லபடியாக நம்முடைய மனம், நம்முடைய சரீரம் நல்லபடியா இயங்கிக்கிட்டு இருக்குது, காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். ஆனா மால் பங்கன் ஆகும்போது, தவறுகள் நடந்து விடும் பொழுது, நம்ம ஹீல் ஆகாத போது நம்ம கண்ணின் பள்ளத்தாக்குள்ள போறமே தவிர அதை எப்படி நீரூற்றாக்கி கொள்கிறதுன்னு தெரியல, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அவர் வந்து வெளியே வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து தீமைக்காக செஞ்சீங்க, அது கர்த்தர் வந்து எனக்கு நல்லதா மாத்திட்டாரு அப்படின்னா பிரச்சனையை சின்னதாக்கல, ஹீல் ஆகுது. மினிமைசேஷன். அவருக்கு காயப்பட்டாருன்றத யோசேப்பு காயப்பட்டதை உணர்ந்து கொண்டான், அதை எக்ஸ்பிரஸ் பண்றான். பிறகு அதனுடைய பர்பஸ் வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். எலைஜா பாருங்க, எலைஜா கூட அப்படிதான். இந்த சமயம் இந்த மாதிரி இந்த பகுதிகள்லாம் வாசிக்கும் போது என்ன இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இப்படி சோர்ந்து போயிட்டாருன்ற மாதிரி தோணும் நமக்கு. அவர் போய் படுத்துக்கிட்டு இப்ப இந்த எலைஜா, யோனா இந்த கதையெல்லாம் வாசிக்கும் போது தீர்க்கதரிசி ஏதோ தவறு செய்யற மாதிரி நமக்கு தோணும். கர்த்தர் அப்படி பார்க்கல. கர்த்தர் வந்து எலைஜாவுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி, என்ன என் மேல உனக்கு விசுவாசம் இல்லையா, நீ கிளம்பி போக வேண்டித்தானே அப்படி சொல்ல. அவனுக்கு ஆகாரம் கொடுத்துதான் போட்டிருக்கு. அவனோட பாடி நீட்ஸ் வந்து பிசிக்கலா அவனுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்குறாரு. அவனை தூங்க விடுறாரு. சில பேர்லாம் ஊழியம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனையே, கொஞ்ச நேரம் அமைதியில இருந்தா கூட ஐயோ கடவுள் என்ன நீ திங்கக்கிழமையில இருந்து சும்மா இருக்கிற, ஒரு ப்ரோக்ராம் வைக்கல அப்படின்னு ப்ரோக்ராம் மோட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில பேர்ன் அவுட் ஆகி டயர்ட் ஆகி வேற எங்கேயோ ஏதோ தலைகீழ ஏதோ நடந்தது. ஆனா எலைஜா வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு, உன் விசுவாசம் எங்க, நெருப்பு இறக்குனியடா, இப்ப ஏன் பயந்து ஓடிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டேன். அவன் கொஞ்சம் தூங்க விட்டுற, தூங்க விட்டு பிறகு அவனுக்கு என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாப்பிடாம குழம்பு என்ன பண்ற, இந்த சாப்பிடு, தண்ணி குடி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்குது அப்படிங்கிற.
முதல்ல நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்குதே, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல. அவனோட பிசிக்கல் நீட முதல்ல ஹீல் பண்ணி அவனை சரி பண்றாரு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தேவன் சுகமாக்குகிறவர். இயேசு அப்படிதான் சுகமாக்குனார். யார சுகமாக்குறாரு பாருங்க, லெப்பர்ஸ். இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு ட்ரமாட்டிக்கா, எவ்வளவு மனக்காயங்களோட இருந்திருப்பாங்க பாருங்க. யாரும் தொட முடியாது. உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்னன்னா யாருமே தொட முடியாம இருக்கிறது தான். ஒரு குழந்தை எப்படி நல்லா வளருது, வேகமா வளருது, ஆரோக்கியமா வளருதுன்னா அது எவ்வளவு கடல் பண்ணப்படுதோ, எவ்வளவு மற்றவர்களால் தொடப்படுகிறதோ அவ்வளவு நல்லா வருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதர்கள் தொட முடியாதவர்களா மாறிடுறாங்கன்னு வச்சுங்க, தொடர்றதே இல்லை, ஒருத்தர் தொடர்றதே இல்லை, எப்படி எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. அதுதான் சில பேர் இப்படி தொட்டுட்டு இப்படி கையை எடுத்துட்டாங்கன்னா நான் என்ன குஷ்டரோகியான்னு கேட்பாங்க. அப்ப குஷ்டரோகிகள் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. தொழில் நோயாளிகள் வந்து அவங்களுக்கே வந்து அவங்களே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க எங்களை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே கத்திக்கிட்டு வரணும். நாங்க வர்றோம், தூரம் போங்கன்னு கத்திக்கிட்டு வரணும் பாருங்க. பாதிக்கப்பட்டவர்களை மீட்கிறதுக்கு முடியாம பாதிக்கப்பட்டவர்களை நம்ப பண்ணிடுறாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை. நீ மோசம்தான் அப்படின்னு ஒரு ஆளை நம்ப பண்றது இருக்கு இல்லையா, அவரே சொல்லிக்கிறாருன்னு வச்சுங்க தான் மோசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது பெரிய கொடுமை. ஆனா அவங்களதான் போய் இவர் தொடராரு, இயேசு கிறிஸ்து போய் தொடராரு. அதே மாதிரி எவருவின் குமாரத்தி அவங்க, நீங்க அதெல்லாம் வந்து இந்த இது எல்லாமே வந்து இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாமே நான் அடிக்கடி சொல்றது போல, இயேசு செஞ்ச அற்புதம் எல்லாம் கடவுள் அவரோட கூட இருக்கிறான்னு காமிக்கிறதுக்காக இல்லை. கடவுள் பாரு என் கூட இருக்கிறார், நான் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர், கடவுள் என்னை எப்படி வரங்களால நிறைச்சிருக்கிறார், நான் தேவ குமாரன் ஆக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இயேசு அற்புதம் செய்யல. அவர் செஞ்ச அற்புதங்களை எழுதுனா உலகம் கொள்ளாதுன்னு போட்டிருக்கு. ஆனா அதுல இருந்து எடுத்து எழுதுனாங்க இல்லையா, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எடுத்து எழுதுனாங்க இல்லையா. அவங்க எப்படி செலக்ட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தார்களோ, யாரெல்லாம் கோயில் பக்கம் வரக்கூடாது, ஆலயத்து பக்கம் வரக்கூடாது, கடவுள் வந்து உன்னை விரும்பல, உன் குடும்பத்தை விரும்பல, நீங்க வந்து சபிக்கப்பட்டவர்கள், நீங்க வந்து நீங்க ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் வந்து உங்களுக்கு குருடா பிறந்திருக்கிறீங்க, செவிடா பிறந்திருக்கிறீங்க, ஊனமா பிறந்திருக்கிறீங்க, அதனால வந்து நீங்க கோயில் பக்கம் வரக்கூடாது, ஏன்னா உங்க உடம்புல இருக்கிற அந்த விஷயமே தெரியுது கடவுள் உங்களை விரும்பலன்னு சொல்லி, நீ ஏதோ பெரிய பாவம் செஞ்சதுனாலதான் உனக்கு வந்து லெப்ரசியே வந்திருக்கு. கடவுள் எப்படி கோபமானவனே மரியாதை வந்து குஷ்ரோகம் வர வைத்தாரு. அப்போ குஷ்ரோகம் ஒரு ஆள் வந்ததுன்னா அது வந்து கடவுளுடைய கோபம். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து ஏன் அற்புதம் செஞ்சது, அந்த அற்புதங்களை எழுதியிருக்குன்னா கடவுள் இயேசு பக்கம் இருந்தாருன்னு காமிக்கிறதுக்காக இல்ல, கடவுள் உன் பக்கம் இருக்கிறாருன்னு காமிக்கிறதுக்காக. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத, இவனுக்கு போய் சொல்றானுங்க, அவரு உங்களை நேசிக்கிறாரு பாரு, உன்னை தொடுறாரு, உனக்கு சுகமாகுது, நீ உயிரோட வர்ற, உன்னோட ரத்தப்போக்கு நிக்குது. எதெல்லாம் இவர்கள் வந்து தீட்டுன்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் இவங்க மோசம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவர் வந்து இந்த மனக்காயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிற ஒருத்தர். அதனாலதான் அவர் சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கிற. ஏன் இருக்கிறாருன்னா இதுதான் இருக்கிறாரு, உடைந்த உள்ளங்களை கட்டுவதற்கு தான் கர்த்தர் வந்து இருக்கிறார் பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். அபிஷேகமே ஆண்டவர் மேல இருந்த அபிஷேகம். ஆண்டவர் மேல இருந்த அபிஷேகம் நீ சபை மேல இருக்கிற அபிஷேகம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட வீழ்த்தலை கூறவும். இதுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ எப்படி ஆண்டவர் வந்து சுகமாக்குற அந்த ஸ்டெப்ஸை பார்த்து முடிப்போம். நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட வெளிப்படையா பேசலான்றது நமக்கு தெரியும். வெளிப்படையா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேசலாம், புலம்பலாம், எந்தவினை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்லும் போது அவர் கோச்சிக்கிட்டு இவனுக்கு என்ன விசுவாசம் இல்லை, சரியாவே உபதேசத்தை படிக்கல, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியாதா, என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் வந்து கோச்சிக்கிட்டு அவர் போய் தூதர்கள்ட்ட புலம்ப போறது இல்லை. பாரு என்ன இன்னுமே விசுவாசிக்கல, விசுவாசி ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொல்லணும். உங்க காயங்களா அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நீங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ, என்ன ப்ராசஸ் பண்றீங்களோ அதை நீங்க அப்படியே சொல்லலாம். தாவீது அதெல்லாம் தேர்ந்தவரா இருந்தாரு. எம்மட்டும் என்னை மறப்பீர் ஆண்டவரே எப்படி கேட்கிறார், எது வரைக்கும் என்ன மறப்பீங்க. சங்கீதம்
13 கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இதெல்லாம் தாவீது அவர்கிட்ட கேட்கிற விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை வெளிப்படையாக சொல்வது. அதனால கடவுளும் பயந்து போயிட போறது. சில பேர் வந்து அவங்களோட பாதிப்பை நம்மளோட சொல்லும்போது நமக்கு பயம் ஏற்பட்டுரும். ஆனா கடவுளுக்கு அது வந்து அவர் உடைஞ்சு போக போறது இல்லை. உங்க உங்க புலம்பலை கேட்டு அவர் உடைஞ்சு போக போறது இல்லை. அவர் வந்து நமக்கு முன்னே போயிருக்கிற தேவன். நான் உனக்கு முன்னே சென்று அப்படின்றாரு. முன்னே சென்றனா நல்ல இடத்துக்கு மட்டும் போக போறது இல்லை. அவர் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கல, அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவே அவர் அங்க இருக்கிறார். முன்னே சென்றுனா எல்லா இடத்துலயும் தான், நல்ல இடத்துக்கு மட்டும் கிடையாது. நான் உனக்கு முன்னே போய் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அவர் முன்னால போயிடுறாரு. ஏன்னா நம்ம வரும்போது அவர் அங்க பிரசன்ட்ல இருக்கிறார். நம்ம தான் அவரை கண்டுக்காம விட்டோம். நம்மளே அதை சமாளிக்க பார்த்துட்டோம். நம்ம அதை வேதனை நினைச்சிட்டோம். அவர் அங்க ஏற்கனவே இருக்கிறாரு. அவரை சந்திக்க தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். வேதனையை சந்திக்க நம்ம போல. வேதனை அந்த அவர் வந்து முதல்ல போயிட்டு இந்த வேதனையை சந்திச்சுட்டாரு. நாம போறது வேதனை சந்திக்க இல்ல, ஏற்கனவே பிரசன்டா இருக்கிற ஆண்டவரை சந்திக்கணும். சரி, அப்ப நம்ம பார்க்கல. ஆனா இப்ப மறுபடியும் போய் விசிட் பண்ண முடியும். அவர் அங்கதான் இருக்கிறாரு. மறுபடியும் அவரை விசிட் பண்ணும்போது நமக்கு வந்து சுகம் உண்டாகுது பாருங்க. சில சமயத்துல நம்ம வந்து வெறுமனே மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறவர்களா போய் உட்கார்ந்தா போதும். யோகுனுடைய நண்பர்கள் வந்து 7 நாள் உட்கார்ந்துருந்தான். அப்படியே ஃபுல்லா உட்கார்ந்ததா கூட பிரச்சனை இல்லை போல். ஒரு வாயை திறக்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனையே. வாயை திறந்த பிறகு உபதேசம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் பிரச்சனையே. அவனை போட்டு துன்பப்படுத்திட்டாங்க. பேசாம இருக்கிறவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பெரிய ஆறுதல் பாருங்க. சும்மா கம்முன்னு வந்து உட்கார்ந்துருந்தா போதும். எந்த ஆலோசனையும் கொடுக்காம, இதை அப்படி பண்ணி இதை எப்படி பண்ணலாம் சொல்லாம, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படிலாம் அந்த நேரத்துல பேசாம, கொஞ்சம் அமைதியா கூட அவங்க அழுதாங்கன்னா அழ விட்டு தோலை கொடுத்து கொஞ்சம் மேல சாஞ்சிக்க சொல்லி, அது பிரசன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அதுக்குதான் சபை தேவைப்படும். பிரசங்கம் கேட்கறதுக்கு சபை தேவையில்லை. வீடியோ ஆன் பண்ணா என்னோட நல்லா பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்க. உங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் விட ரொம்ப சிறப்பா பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க வீட்டுல நீங்க 4 பேர் செஞ்சீங்கன்னா நல்லா பாடிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா அந்த கூடி வருதல் எதுக்குன்னு சொன்னா ஒருத்தர் சுகமாக்குவதற்கு, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லின்னு இருக்குல்ல, அந்த புத்தி சொல்லி அப்படின்றது அட்வைஸ் கிடையாது, என்கரேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருக்கு, எடிஃபிகேஷன் போட்டு புத்தி சொல்லி கட்டுறது. காயங்களை இன்னொருத்தர் சொல்லும் போது அது எவ்வளவு ரணகொடூரமா இருந்தாலும் அதை கேட்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கணும். அவங்க வந்து என்னை நம்பணும். இவன்கிட்ட கதை சொன்னோம்னா அதையே நாளைக்கு நமக்கு விரோதமா பயன்படுத்த மாட்டான் அப்படின்னா நான் முதல்ல ஹீல்டு ஹார்ட்டா இருக்கணும். சரி, அது இன்னைக்கு நம்முடைய படிப்புல அது இல்லை. ஆனா புரிந்து கொள்ள வேண்டியது எப்படி ஊண்டு கீழாகுது அப்படின்னா, ஒண்ணு ஆண்டவர்கிட்ட புலம்புறது மூலமா, இல்லைன்னா நண்பர்கள் வந்து நம்ம கூட உட்கார்றதன் மூலமா, மூணாவது வந்து ட்ரூத்தை புரிஞ்சு கொள்வதன் மூலமா, ரைட் வே, சரியான விதத்துல அந்த நபர் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது உண்மையை சொல்றது. போனோன்னு உண்மையை சொல்றது இல்லை. அவர் பாதிக்கப்பட்டு அப்படி வேதனையில இருக்கும்போது போய் உண்மையை சொல்றது இல்லை. அவர் ஆயத்தமா இருக்கும்போது, இந்த சமயம் நமக்கு பிரச்சனை என்னன்னா, நமக்கு சத்தியம் தெரியும்ன்றதுனால, நமக்கு சத்தியம் தெரியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டூ குயிக்கா இருக்கிறோம். காயப்பட்டிருக்கிறவங்களுக்கு போய் ரொம்ப அவசரமா ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அவங்க கூடுதலாக காயமடைஞ்சிருவாங்க. அது உண்மையாகவே இருந்தா கூட எல்லாம் நல்லதுக்கு தாங்க, கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் அப்படிங்கிறத, அது வந்து உண்மையான சத்தியம். ஆனா டைமிங் இருக்கு சொல்றதுக்கு. அவங்க வேதனையில புலம்பிட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதுக்கு தாங்க அப்படி சொல்லக்கூடாது. புரியாது. மக்கள் ஒண்ணு இறந்திருக்கும் போது ரூத்துக்கிட்ட போய் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். கர்த்தர் நன்மைக்காக செய்வார், நம்ம அன்புகளுக்கு அவர் சகலம் நன்மைக்கு ஏதுவாக செய்வார்னு சொன்னா புரிஞ்சிருக்குமா அவங்க? அந்த நேரத்துல புரிஞ்சுக்காது. போவாச கல்யாணம் பண்ண பிறகு சொன்னா புரிஞ்சிருக்கும். ஓ, அதுல கூட நன்மை இருந்திருக்குது பொறுப்புக்கு அப்படின்னு சொல்லி. டைமிங் இருக்குது. சத்தியத்தை தான் சொல்ல போறீங்க, சத்தியத்தை கூட அன்போட சொல்லணும்ல. அதுக்கு ஒரு நேரம் இருக்கணும். அவங்களோட கெப்பாசிட்டியை பார்க்கணும், அவங்களுடைய தன்மையை புரியணும்.
அதுக்கப்புறமா தான் இந்த ஆராதனை, இந்த சரீரத்தை அசைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரத்தை அசைக்கிறதுன்றது ஒரு பெரிய ரிலீஸ். இந்த நான் ஏற்கனவே அதெல்லாம் உங்களுக்கு வந்து நடத்தியிருக்கிறேன். எப்படி வந்து பாடி பொசிஷன் பண்றது மூலமா, எப்படி வந்து பிசியாலஜிய டர்ன் பண்றது மூலமா உங்க சைக்காலஜிய டர்ன் பண்ண முடியும். அதே போல நம்முடைய சரீரத்துல நெறைய ட்ராமாஸ் வந்து சரீரத்துல இருக்கும்போது, சபைகள்ல வந்து ஆடி பாடுறது, சில பேர் இந்த நடனம்லாம் தப்பு கிப்புன்னுலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது அந்த அந்த விவாதத்துக்குள்ள நான் நுழைய விரும்பல. ஆனா முழங்கால் படியிடுறது, ஆராதிக்கிறது, எல்லா விதமான சரீர அசைவுகளும் சுகத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்துல கேரி பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான தேவையற்ற பாரங்களை நம்மை விட்டு விலக்குகிறது என்பதை நாம் என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும். கைகளை உயர்த்துறது, முட்டி போடுறது, அஹ் ஆஹ் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது, அடுத்தவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்றது, இது எல்லாம் சரீரத்துல தங்கி இருக்கிற இந்த சொமேட்டிக் ரிலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொமேட்டிக் ரிலீஸ். இந்த இதெல்லாம் மற்றவங்க வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு ஹீல் ஆகி வேற காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்மத்தான் வந்து பின்தங்கி போயிருக்கிறோம். எங்க பைபிள் அப்படி இல்லையா? அதுக்கு ஒரு வசனம் கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாதான் நமக்கு வந்து ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. சரீரத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வஸ்திரத்தை தொடர அந்த ஸ்திரீ எல்லாம் வந்து அந்த சொமேட்டிக் ரிலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோ இன் பீஸ் அப்படின்னு சொல்லி. சோ இது எல்லாவற்றையும் சேர்த்ததுதான் இந்த wound becomes part of the story. மீட்கப்பட்ட ஒரு கதையாக அந்த காயம் மாறும்போது அது வந்து பழைய கதையா மாறிடுது. அது கதை பழைய கதை. அது இப்ப பிரசன்ட்ல எனக்கு எந்த அதிர்வையும் தரல அப்படி நாம வந்து புரிந்து கொள்கிறோம். சோ எப்படின்னா, முதலாவது உங்களுடைய காயங்கள் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கலாம்னா, நீங்க அது வந்து முதல்ல அக்னாலேஜ் பண்ணும்போது என்ன நடந்ததோ அதை ஒத்துக்கொள்ளும் பொழுது அதை வந்து நீங்க எழுதுறீங்க. உங்க எமோஷன்ஸ் வந்து எழுதுங்க. இது இந்த சம்பவம் நடக்கும்போது நான் இப்படிலாம் உணர்ந்தேன், எனக்கு கண்ணீர் வந்தது, எனக்கு ஆத்திரமா இருந்துச்சு, எனக்கு வந்து இப்படி பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைங்க. அந்த எமோஷனுக்கு, அந்த அந்த காயத்துக்கு ஒரு பேர் வைங்க. அதுதான் அக்னாலேஜ் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்பட்டா எடுத்துக்கும். எப்படி வந்து பல்லு பல்லு வலி வந்துருச்சுன்னா, சில சபைகள்ல நான் போயிட்டு இருந்த சபைகள்ல எல்லாம் வந்து டாக்டர்டே போக மாட்டாங்க, மருந்து எடுக்க மாட்டாங்க, டாக்டர்டே போக மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல. அது எந்த சில சமயம் முட்டை வெஜ்ஜில வந்துருதுல்ல, அந்த மாதிரி ஆயிடுது போல் இருக்கு கண்ணாடி போடுறது. அது டாக்டர்கிட்ட போகல அப்படின்றாங்க. அல்லது அவங்க சபைக்கு வர்ற டாக்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட காமிப்பாங்களா தெரியல. எப்படி பல்லு வலின்னு சொல்லி சொன்னா நீங்க எவ்வளவு ஜோம் பண்ணா கூட ஒரு நாள் அது புடுங்கப்பட வேண்டியது இருக்குதோ, எப்படி எலும்பு உடஞ்சிருச்சுன்னா கட்டு போட வேண்டியது இருக்குதோ, அது போல மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுன்னா ஜோம் பண்ணுங்க, ஊழியக்கார்ட்ட போங்க, முடியல நல்ல ஒரு சைக்காட்ரிக்ட போங்க, தப்பு கிடையாது. நிறைய ஹீலிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. நிறைய ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. அதனால நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆஃப் ஃபெய்த் கிடையாது, விசுவாச இது கிடையாது. சில சமயங்கள்ல வந்து மருந்து எடுத்தாலே வந்து நீங்க கர்த்தர் மேல விசுவாசமா இல்லைன்னு சொல்லி விசுவாசத்துல சுகமாகாம விசுவாசத்துல செத்துடுறாங்க. விசுவாசத்துல சாகிறதுன்னு ஒண்ணு கிடையாது. அது போல ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது தப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஆமா. ஒரு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னார், ஐயா எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப நான் சொன்னேன், நீங்க டாக்டரை பாத்தீங்களா? இல்ல நான் டாக்டர்கிட்ட போல. ஏன் டாக்டர்கிட்ட போல அப்படின்னு கேட்டா, இல்ல இது மாதிரி நான் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் எனக்கு சுகம் தந்தாரா கர்த்தர் சுகம் தந்தாரான்னு தெரியாது இல்லையா, கர்த்தருக்கு எப்படி மகிமை உண்டாகும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட இவருக்கு என்ன பதில் சொல்றது? அப்ப நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளை பத்தி கேட்டேன். ஒரு பையன் 9th படிக்கிறான், ஒரு பையன் 7th படிக்கிறான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தப்பு பண்ணிட்டீங்களே, தப்பு பண்ணிட்டீங்களே, ஏன் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க? இப்ப எப்படி வந்து தெரியும் கர்த்தர் அறிவை தந்தாரா ஸ்கூல் அறிவு தந்துச்சா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவர் கண்ணு திறந்துச்சு. ஐயா முகத்திலே அடிச்சிட்டீங்கய்யா, செவிலே கொடுத்தீங்கய்யா, நாளைக்கே நான் டாக்டர்கிட்ட போறேன் அப்படின்னு. புரியுதுங்களா? சில பேருக்கு அப்படிதான் முகத்துல தண்ணி தெளிக்க வேண்டியிருக்குது வேகமா. என்ன பண்றது?
முட்டாள்தனத்துக்கு பேர் விசுவாசம் கிடையாதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால இந்த மாதிரி டூல்ஸ், இதெல்லாம் வந்து டூல்ஸ். இது வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு மாற்று கிடையாது. ஆனா இது ஒரு உபகரணம். அதை நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஆஹ் இந்த முதல்ல ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துல, இந்த வாரத்துல ஒரு நாள் எடுத்து ஒரு பேப்பர் பேன் எடுத்து நீங்க பாட்டு எழுதுங்க. உங்களுடைய எந்த விஷயம் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குதோ அதை எழுதி கர்த்தர்ட்ட கொண்டு போங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. உங்களோட ரியல் வெர்ஷன், அதுக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம்லாம் கொடுக்க வேண்டாம். சாதாரணமா நீங்க சொல்றது வந்து, நீங்க இன்வைட் பண்றீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்க கதையெல்லாம் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்னையில இருந்து உடம்பு சரியில்லை, முத என்ன நடந்துச்சு, தொண்டை வலிக்குதா, காரி துப்பும் போது மஞ்சக்கால வருதா, அப்படிலாம் கேட்கறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க உள்ள நுழைஞ்சு சுகமாக்க முடியும். அது மாதிரி நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உங்க மனதுக்குள்ள இருக்கிறத நீங்க வெளியே சொல்லும் பொழுது அவருக்கு வந்து நீங்க ஓபன் பண்றீங்க. ஹீலருக்கு வந்து கதவை ஓபன் பண்றீங்க. அது மூலமா தான். பிறகு உங்களுடைய பாடியை நீங்க அடிக்கடி கவனிங்க. அடிக்கடி நீங்க கவனிங்க. எதை வாட் யூ ஆர் கேரிங் ரைட் நவ், அந்த பாடிட்ட கேளுங்க. இப்ப நீ எதை சுமக்கிற அப்படின்னு சொல்லி. சில சில இடங்கள்ல டென்ஷனா தெரியும். இது இங்க இருக்கலாம், தொடையில இருக்கலாம், கழுத்து பகுதியில இருக்கலாம். அது மாதிரி டென்ஷன், டைட்னஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது. அது என்ன அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. பேர் கொடுத்துட்டு, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ரியாலிட்டிக்கு உங்களை நான் கொண்டு வர்றேன். இந்த டென்ஷன் இருக்குது, இதை வந்து நீங்க சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது போக போக உங்க சரீரமே எப்பெல்லாம் நீங்க டென்ஸ் ஆறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, இதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். அதே மாதிரி மற்றவர்களுக்கான ஒரு கிரியேட் சேஃப் ஸ்பேஸ் என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க. யாரையாவது யாரோடையாவது பகிர்ந்து கொள்ளவோ அல்லது மற்றவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவோ ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த மெமரியை கொடுத்து சுகமாகுங்க. The war is over. உங்களுடைய யுத்தங்கள் முடிந்து இருக்கிறது. நீங்க அதே மன உடைவுல, உள்ளம் உடைந்த உள்ளத்தோடு நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அது சரீரத்தில் இருக்குது. அந்த சரீரத்துக்கு ஒரு அந்த 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 உணர்வுக்கு ஒரு பேர் கொடுத்து, அந்த பேருக்கு நீங்க ஒரு சுகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துங்க. ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப மன அழுத்தம் வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆன பிறகுதான் நான் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. நம்ம சுகமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க சுகமா இருப்பீங்க. நீடித்த வாழ்வை தேவன் உங்களுக்கு தருவாராக. God bless you.